ஹாய், நான் உங்கள் பாதாம்பருப்பு கொச்சின்லேருந்து. எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? எல்லாத்துக்கும் ஹாப்பி சண்டே. எல்லோரும் எப்படி சிக்கன், மட்டனு, ஃபிஷ் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுருக்கீங்களா? நம்ம வீட்லேயும் எடுத்துருக்கு. சிக்கன், மட்டன், ஃபிஷ் எல்லாம் எடுத்துருக்கு. எல்லாம் போயிட்டுருக்கு. ஒரு ரவுண்டு முடிச்சாச்சு. ஒரு ரவுண்டை முடிச்சுட்டு தான் வந்து வீடியோவே பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இருந்தாலும் ஒரு பக்கம் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் என்ன பண்ணுறேன்னா, நம்ம மாமா ஒருத்தர் இருக்கார் இங்கே. என் மாமா ஒரு 25 இயர்ஸாக இங்கே தான் இருக்கார். அவரை தான் போய் பார்க்க போகிறோம். அவர் கால் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி நமக்கு கால் பண்ணி கூப்பிட்டுருந்தார். அவர் வந்து வீடு வாங்கியிருக்காரு. வீடு வாங்கிட்டு விநியாசலம் வச்சுருந்தார். அந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, பால் காய்ச்சின்னு சொல்லுவாங்களே, அந்த ஃபங்க்ஷன் வச்சுருந்தார். நம்மளை கூப்பிட்டுருந்தார், கால் பண்ணி கூப்பிட்டுருந்தாரு. என்னால் போக முடியல. அப்போ அந்த டைமில் ஒர்க்கில் இருந்தேன். இப்போ இன்றைக்கி தான் சண்டேன்றனால இன்றைக்கி தான் நான் போக போகிறேன் மாமாவோட வீட்டுக்கு. போய் அப்படியே மாமாவையும் பார்த்துட்டு மாமாவோட வீட்டையும் விசிட் பண்ணிட்டு வந்துடலாம். நினைப்பார், அங்கே போகும்போது நான் வீடியோ எடுக்கிறதுக்காகவே நீ வந்திருக்கடா அப்படின்ற மாதிரி நினைப்பாப்புல. அப்படிலாம் இல்லை, மாமாவை பார்க்கணுன்னு தோணுச்சு. போய் பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்துட்டு அதே டைமில் சரி ஒரு வீடியோவும் போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதனால தான் உங்களோட கலந்து இந்த சண்டேவை முடிச்சு விட்டுலான்னு பார்க்குறேன். வாங்க போய் விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கிட்டத்தட்ட பக்கமாகவே போயிட்டுருக்குறோம். தொடர்ந்து வீடியோ எடுக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடுக்க முடியாதுனால, ஏன்னா நான் ஒருத்தனா தான் வீடியோ நானே கையில் வச்சுட்டு வீடியோ பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன். மாமா வீட்டுக்கு போகிற லொக்கேஷனும் எனக்கு தெரியாது. லொக்கேஷன் போட்டு விட்டு லொக்கேஷன் பார்த்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கிட்டத்தட்ட நம்ம பக்கமாகவே வந்துட்டோம். வெறும் இன்னும் ஒரு 100 மீட்டர் தான் இருக்குது மாமா வீட்டுக்கே. கண்டிப்பாக இந்த வீடியோ எடுக்கிறத பார்த்தா கண்டிப்பாக கேட்பார், நான் வீடியோ எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக கேட்பார். ஸோ அப்படிலாம் இல்லை, ஜஸ்ட் ஒன்று மாமாவை பார்க்கணுன்னு தோணுச்சு. பட் அப்போ நான் அங்கிட்டு வரும்போது தான் சரி வீடியோ போடலாமே அப்படின்ற ஒரு கண்டென்ட்டே எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. அதனால தான் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். பரவாயில்ல, பிளேஸ் நல்லாயிருக்கு. வர வழியிலேருந்து எல்லாமே பார்த்தேன். அந்த வியூ பட் சிட்டி தான், இதெல்லாம் சிட்டி தான். சிட்டிக்குள்ளேயே பாருங்கள் எப்படி நல்லா இயற்கையாக பச்சை பசேர்னு நல்லாயிருக்கு. அது நேச்சுரலாகவே இருக்குது. உண்மையிலேயே நல்லா ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நான் ஃபீலாக கொடுத்துச்சு. நல்லாயிருக்கு ரைடு. ஆமாம், வீடு நல்ல லொக்கேஷனில் வந்து வீடு பிடிச்சிருக்காப்புல. வாங்க போயிட்டு பார்க்கலாம், வீட்டை பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் மாமா வீட்டுக்கு. இப்போ இந்த இருக்கார் நிற்கிறார் ஒரு மாமா. இங்கேன்னா நம்ம லொக்கேஷன், நம்ம மாமா அனுப்பிச்சுட்டு லொக்கேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-20 மீட்டருக்கு முன்னாடியே கட் ஆகிடுச்சு நமக்கு. அங்கே இருந்துச்சு. அப்புறம் ஃபோன் அடிச்சுட்டு தான் மாமாவுக்கு ஃபோன் அடித்து கேட்டுட்டு தான் வீட்டுக்கே வந்தேன். இங்கே தான் பார்த்துட்டு இருப்பீங்க வீடை. பார்த்தீங்களா, கேரளாவுக்கு வந்துட்டு எப்படி சம்பாரிச்சு எப்படி வீடு வாங்கியிருக்காருன்னு பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய வீடு. ஜஸ்ட் இங்கே இருக்கிற நம்ம இங்கே வீடு வாங்குகிற காசு இருந்தாலே போதும் கைஸ். நம்ம தமிழ்நாட்டில் அப்படியே நான் தான் பெரிய கோடீஸ்வரன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். அந்த மாதிரி எனக்கு கேரளாவுக்கு வந்தவங்களுக்கு தெரியும், நிறைய பேர்த்துக்கு எப்படி இங்கே உள்ள இடத்தோட ஒரு லேண்டோட ப்ரைஸ் எப்படி இருக்கும், ஒரு வீட்டோட ப்ரைஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் கண்டிப்பாக. சரி, போயிட்டு மாமாவை போய் பார்க்கலாம். வீடியோ எடுக்கிறதுக்காண்டியே வந்திருக்கேன்னு சொல்லுவாப்புல கண்டிப்பாக. மாமா வீட்டுக்கு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வெல்கம் ட்ரிங்க் கொடுக்குறாப்புல. வெல்கம் ட்ரிங்க் சாப்பிட்றீங்களா? பீர்லாம் கிடையாது, ஆப்பிள் ஜூஸ். பீர்லாம் கிடையாது, சும்மா ஃபன் பண்ணோம். ஜூஸு, இந்த ஜூஸ் என்ன, ஆப்பிள் ஜூஸ். ஆப்பிள் ஜூஸ். வாங்க சண்டே சந்தோஷமா கொண்டாடலாம். பீர் அடிச்சு மகிழ்ச்சியோட. சைடிஸ் என்ன பாருங்க, மிக்சர் இருக்கு. இதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு இருந்தது வேற, இப்ப குடிச்சிட்டு இருக்க ஜூஸ். இதுக்கு முன்னாடி சண்டே வேற மாதிரி கொண்டாடிட்டு இருந்தோம், இப்ப கொண்டாடிட்டு இருக்கிற இடம் வந்துட்டு வேற. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தோன்னா மாமா பலாப்பழம் பறிச்சு கொடுத்தாரு நமக்கு ஃப்ரெஷ்ஷாக. இந்த பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்கள், இந்த மரம் தெரியுது பாருங்கள், இந்த பலாப்பழம் ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கினது. ஃப்ரெஷ்ஷாக பிடிங்கி சாப்பிட்டுருக்கோம். நல்லா இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. உண்மையிலே நல்லா இருக்குது. வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். சரி, நம்ம மிஸ் பண்ணிட்டோங்க. இன்னும் நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா மாமா நம்ம இந்த தக்கப்பழத்தை பிடிங்கி சாப்பிட்றது ஆக்சுவலாக வீடியோ எடுத்துக்கலாம். லேட் ஆகிடுச்சு, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அங்கேருந்து கிளம்பி வரதுக்கு. பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட்டே கிளம்பணும், காலையிலே கிளம்பிட்டோம். எப்போ 10-11 மணிக்கு நான் கால் பண்ணியிருந்தேன். மாமா கால் பண்ணிட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். அப்படி சொன்னப்பே மாமா சின்னதாக வச்சு பர்சனலாக ஏதோ வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால தான் லேட் ஆகிடுச்சு. ஆனால் நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். திருப்பி வீட்டில் இருந்துட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி வந்தோம்.
இல்லைன்னா வீடியோ எடுத்துக்கலாம். வாங்க இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா மொட்டை மாடிக்கா மாடிக்கு போயிட்டுருக்கோம். நம்ம மேலே இருக்க ஸ்டெப்புக்கு. சரி வீட்டுக்கு கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு நின்றுட்டு அப்படி ரிலாக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கோம். ஃபோன் வந்துருச்சு. இப்போ மாமாக்கார ஃபோன் வந்துருச்சாமா. தென் சக்கப்பழ மரம். சக்கப்பழ மரம்னா தமிழில் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க, பலாப்பழ மரம்னு சொல்லுவாங்க எல்லோரும். இங்கே கேரளாவில் வந்துட்டு சக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. பலாப்பழத்துக்கு சக்கைன்னு சொல்லுவாங்க கேரளாவில் வந்துட்டு. ஸோ நல்லா இருக்கு கிளைமேட்டு அண்ட் வீடு எல்லாமே சூப்பராக இருக்குது. வந்தீங்கன்னா இங்கே வீட்டுக்கு வந்துட்டு இந்த பட்ஸை பார்த்துட்டேன். இந்த பட்ஸை எங்கே பார்த்தாலும் நான் எடுத்து குடைய ஆரம்பிச்சேன். என்னது இல்லை அவ்வளோ சோகமாக இருக்குது. பட்ஸ் குடைய காதில் விட்டுறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. அப்படியே புருன்னு பாருங்க. இது மாதிரி நல்லாயிருக்கும். ஆமாம் பேசிகிட்டு இருக்காரு, பேசட்டும். அப்புறம் கொஸ்டின் கேட்போம். நம்ம கேட்க வேண்டாம் கொஸ்டின் வந்துட்டு மாமாட்ட ஃபோன் பேசினதுக்கப்புறம் கேட்பான். இப்போ பாருங்க பார்த்துட்டு இருங்க. காய் சார் அவங்ககிட்ட கண்டிப்பாக கேட்டே ஆகணும். இது என்ன காயின்னு எனக்கு தெரில. இது பார்த்தீங்கன்னா அந்த இப்படி பஞ்சு மாதிரி அமைங்கிட்டு இருக்குது. என்ன காயின்னு தெரியல. இது என்ன காயின்னு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள், பார்த்தா தெரியும் இது என்ன காயின். மாமா இது என்ன காய்? இதா அதான் கண்டென்ட் கேளு. அவங்ககிட்ட கேட்டிருக்கேன், வியூவர்ஸ் கிட்டலாம் கேட்டிருக்கேன். கண்டிப்பாக சொல்லுவாங்க, கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக பண்ணுவீங்களே, பண்ணிடுங்க. இது என்ன காயின்ற சொல்லுங்கள். இது என்ன மரம்ன்றது சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? ஓ மாமா தெரியுமா? ஆனால் நமக்கு சொல்ல மாட்டாராமா. ஓ அப்போ நீங்கள் தான் சொல்லணும். மாமா எதிர்பார்க்குறாப்புல கமெண்ட்ஸில் நீங்கள் பார்க்குறவங்க நீங்கள் சொல்லணும்னு சொல்லிட்டு மாமாவை எதிர்பார்க்குறாப்புல. அப்போ சொல்லிடுங்க நீங்களே. அது சொல்லியிருப்பேன். இந்த மரம் வந்துட்டு சக்கை மரம். அதான் பலாப்பழ மரம். என்ன இல்லையா? பலாப்பழ மரம். இது பக்கத்தில் இது பாருங்களேன். இது எனக்கே நான் கேரளாவுக்கு வந்த புதுசில் உண்மையிலே ஃபீல் ஆச்சு. இது என்னன்னா, இது பாருங்கள், இது ஒரு நெல்லிக்காய் மரம் மாதிரி தான் ஃபீல் ஆகும் நமக்கு பார்க்குற போது. அதனால் பார்த்தோன்னே நெல்லிக்காய் மரம் மாதிரி நான் வந்தோன்னு நினச்சேன். நெல்லிக்காய் தான் நினச்சேன் நான். இப்போ இல்லை, சின்ன பிள்ளையில் குழந்தையா இருக்கும்போது வரப்போ நான் பார்த்துட்டு இதெல்லாம் நெல்லிக்காய் அப்படின்ற மாதிரி நினச்சி பறித்து தின்னேன். ஆனால் இது நெல்லிக்காய் மரம் கிடையாது. இது வந்துட்டு ஒரு புளி, கேரளா புளி. பாருங்களாம்மா, பாருங்கள், இதுதான் இது கேரளா புளி. இந்த புளி இதுக்கு என்ன சொல்லுவாங்கம்மா? செம்மீன் புளி. செம்மீன் புளி, செம்மீன் புளின்னு சொல்லுவாங்க. இங்கே இதை வந்து அச்சாறு ஊறுகாய் போட்டு சாப்பிட்லாம். பின்ன அப்புறம் அது என்ன செய்வாங்க, மீன் குழம்புக்கு போடுவாங்க. மீன் குழம்புக்குலாம் மேக்ஸிமம் இந்த புளி தான் போடுவாங்க அவங்க கேரளாக்காரங்க. இதை பிடுங்கி நல்லா காய வச்சு இன்னும் காய வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, காய வச்சு நல்லா இது பண்ணுவாங்க. லேடிஸ்க்கு தான் தெரியும். அது நமக்கு தெரியாது. ஜஸ்ட் நான் பார்த்துருக்கேன். ஆனால் கண்டிப்பாக டீட்டெயிலாக எனக்கு தெரியாது. டீட்டெயிலாக சொல்ல முடியாது நமக்கு. கண்டிச்சு உப்புல போட்டு கட் பண்ணி உப்பு போட்டு. ஆனால் சின்ன பிள்ளையில இதை பிடிங்கி நான் என்னென்ன சேட்டை பண்ணியிருக்கேன் தெரியுமா? இதை பிடிங்கி நான் சின்னதாக கட் பண்ணிவிட்டு அம்மிக்கல் இருக்கும் பார்த்தீங்களா? அம்மிக்கல்லாம் இருந்துச்சு என் வீட்டில். நான் இப்போ வந்த புதுசில் அந்த அம்மிக்கல்லில் போட்டு அரைச்சிட்டு வீட்டில் பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரிலாம் ஃபன் பண்ணிகிட்டு இருக்கேன். பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ்லாம் இதில் எடுத்து மிக்ஸ் பண்ணி போட்டு விட்டுட்டு அரைச்சி தின்னுட்டு இருப்போம் நாங்கள் கேரளாவுக்கு வந்த புதுசில். குழந்தையா இருக்கும்போது அதெல்லாம் ஒரு 5 வயசு 6 வயசு 10 வயசு இந்த சம்திங்கில். எப்பயுமே நான் லீவுக்குலாம் கிட்டத்தட்ட அம்மா அப்பாவே 25 வருஷமாக 22 வருஷமாக இருக்காங்க. நானே எப்பயுமே லீவுக்குலாம் எக்ஸாம் முடிஞ்சிட்டு லீவுனாலே எப்பயுமே கிளம்பி கேரளாவுக்கு வந்துடுவேன். கேரளாவுக்கு வந்துட்டு சுற்றிட்டு இருப்பேன். கேரளா ஆல்மோஸ்ட் எனக்கு எப்பயுமே ரொம்ப பிடிக்கும். கேரளா கொச்சின் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாவே தமிழ்நாட்டில் தேனி பிடிக்கும் முக்கியமாக. எனக்கு நல்லா பிடிச்ச ஊர்னாலே எனக்கு பிடிச்ச ரொம்ப ஊர்னால் தமிழ்நாட்டில் தேனி அண்ட் கோயம்புத்தூர், இந்த 2 ஏரியா பிடிக்கும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ வரைக்கும் நான் இப்போ சுற்றினது வரைக்கும் எனக்கு கேரளா ரொம்ப பிடிக்கும். அதனால் எப்பயுமே கேரளா பிடிக்குமா? மாமா இருக்கிறனால கேரளா, மாமா இருக்கிறனால கேரளாவை பிடிக்கும், மாமாவையும் பிடிக்கும் அப்படின்னு வச்சுங்க. அதான் உண்மை. மாமாவையும் பிடிக்கும், அது கேரளாவையும் பிடிக்கும். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து மாமா கிட்ட வந்து கொஸ்டின் கேட்க போகிறோம். நம்ம கேட்குற கொஸ்டினுக்கு வந்துட்டு அவர் மாமா பதில் சொல்லணும். இப்போ எனக்கு டவுட்டு, அதாவது எங்கே வியூ நல்லா இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த வியூ நல்லா இருக்குங்களா? இங்கே உட்காந்தா கரெக்டாக இருக்குமா? ஓகே, இன்னும் கொஞ்சம் இதை பக்கத்தில் வச்சுக்கலாமாம்மா? அப்போ தான் நான் பேசுகிறேன். ஏன்னா நம்ம மைக் எடுத்துகிட்டு வரல. மைக்கு நான் எடுத்துருக்கேன். நான் வாங்கியிருந்தேன் உங்ககிட்ட. அதாவது அந்த மைக் எவ்வளோ வாங்கியிருந்தேன்னா ஒரு 1500 போட்டு வாங்கியிருந்தேன். அது அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை. இன்னும் தீர்ப்பணும்ல? ஓகேவா? ஓகே,
பார்த்தீங்கன்னா மாமா மாமா எத்தனை வருஷமா நீங்கள் இங்கே இருக்கீங்க கேரளாவில்? 1996 கேரளா. 1996 மாமா வந்துட்டு கேரளா வந்திருக்காரு. அப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? 30 வருஷம் ஆச்சு ஆகுமா? இதில் 24, சாரி அதில் ஒரு 1996 4 28 வருஷம் ஆச்சு. 28 வருஷம் ஆச்சு. மாமா வந்துட்டு 28 வருஷம் ஆச்சு. 28 வருஷத்தில் வந்துட்டு ஒரு வீடை வாங்கி செட்டில் ஆகிட்டு, பின்ன காரு 2-3 கார்லாம் எடுத்துகிட்டு நல்லா லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு திருப்பி அந்த வீடை விற்றுட்டு இப்போ புதுசாக இப்போ ஒரு வீடு வாங்கிட்டாரு. அதெல்லாம் எல்லாம் காரணம் மாமாவோட உழைப்பு. என்னம்மா, மாமாவோட உழைப்பு தான் காரணம். கஷ்டப்பட்டு உயர் எப்படி வந்திருக்காருங்க கேளுங்க. மாமா என்ன படிச்சிருக்காருங்க கேளுங்க. மாமா என்ன படிச்சிட்டீங்க நீங்க? நானா 3ஆம் கிளாஸ். தேர்ட் கிளாஸ் தான் படிச்சிருக்காப்ல. ஆனா ஸ்டாண்டர்ட் ஒன்லி. அவ்வளோ வைராக்கியம் மாமாக்கு. முன்னாடியே 3வது தாங்க படிச்சிருக்காரு மாமா. ஆனா இப்போ எவ்வளோ சேலரி வாங்கிட்டு இருக்காரு தெரியுமா? எவ்வளோ மாமா வாங்கிட்டு இருக்கீங்க? வயசும் சொல்லக்கூடாது, சேலரி சொல்லக்கூடாது. வயசும் சொல்லக்கூடாது, சேலரியும் சொல்லக்கூடாது. ஐயோ, வயசும் சொல்லக்கூடாது, சேலரியும் சொல்லக்கூடாது. ஆனா எனக்கு தெரிஞ்சு மாமா 45,000. நான் அது இப்போ கேள்விப்பட்டதில்ல, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டேன். அதை விட ஒரு மடங்கு கூட்டிக்கலாமா? 1 மடங்கு கூட்டிக்கலாமா? அப்போ நீங்கள் இது பண்ணிக்கிங்க. 10வதுக்கு மாமா வந்து பர்சனலாக வண்டியும் வச்சுருக்காரு. நல்லா நல்ல நாள். அதாவது அப்போ 1996 வந்திருக்கும் போது அப்போலாம் விட்டு நான் பிறந்திருக்கவே மாட்டேன். அப்போலாம் நான் பிறக்கல. அப்போலாம் வந்துட்டு நான் சொல்லியிருக்காங்க, எங்கள் அம்மா அப்போலாம் சொல்லியிருக்காங்க மாமா கஷ்டப்பட்ட எல்லாரும். இங்கே வந்துட்டு இங்கெல்லாம் வேலைக்கு போவாங்க, மம்மட்டி எடுத்துகிட்டு வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க எல்லாரும். இப்போயும் நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. ஆனால் மாமா அந்த இடத்துல இருந்து எப்பயோ தப்பிச்சு மீண்டு வந்துட்டாரு. இங்கே வளரல, இன்னும் வளர்றதுக்கு எவ்வளவோ இருக்கு. ஏதோ ஒரு இன்னும் வளர்றதுக்கு நிறையா இருக்குன்னு இருக்காரு. பார்த்துங்க, இதெல்லாம் வெறும் 0 தான். 0 வாங்க. எனக்கு இந்த இடத்துல இருந்து தெரிஞ்சுப்பா, இங்கே நான் இருக்கிற இடத்துல இருந்து இங்கே மாமாவை பார்க்கும்போது அது எனக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான். கொச்சினுக்கு வந்ததுனால மாமாவை பார்த்ததுனால எனக்கு ஒரு, நான் இருக்கிற இடத்துல இருந்து மாமாவை பார்க்கறதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஆனால் மாமாவுக்கு பொறுத்தளவுக்கு அது 0 தான். இருக்கலாம், 0வா இருக்கலாம். அவங்களுக்கு நிறைய ஆசை இருக்கும், நிறைய தீம் வச்சிருப்பாங்க. இப்போதான் குட்டி மாப்பிள்ளை பிறந்திருக்காரு. நிறைய இருக்குல்ல, இன்னும் பார்க்க வேண்டியது நிறையா இருக்குல்ல. மாமா பாப்பா தூங்கிட்டு இருக்காரு. ஆமாம், மாப்பிள்ளையை தான் பார்க்கலான்னு வந்தேன். மாப்பிள்ளையும் பார்த்துடலாம், ஒரு வீடியோ போட்டுடலான்னு பார்த்தேன். சரி, மாப்பிள்ளை இப்போ தான் படுத்திருக்காப்புல, இப்போ தான் தூங்க ஆரம்பிச்சிருக்காரு. இன்னும் போய் நான் தொட்டோம்னா அடுத்து அத்தை கத்திடுவாங்க. அப்புறம் அவனும் மாப்பிள்ளையும் கத்திடுவான், அப்புறம் தாங்க முடியாது. அதனால மாமா மட்டும் வீடியோ எடுத்துடலான்னு சொல்லிட்டு, பேட்டி எடுத்துடலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம் நம்ம இங்கே மாமாவை பார்க்குறதுக்காக. அதாவது ஆக்சுவலாக 3ஆம் கிளாஸ் படிச்சிருக்காரு. என்ன வேலைக்கு போனாருன்னா மம்மட்டி வேலைக்கு தான் போயிட்டு இருந்தார். இங்கே வந்து கேரளாவில் மம்மட்டி வேலைக்கு தான் போயிட்டு இருந்தார். அப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன, அங்கே வேற ஒன்றும் இல்லை, நான் டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன். கம்ப்யூட்டர் செக்ஷனில் தான் ஒர்க் பண்ணி, கம்ப்யூட்டர் செக்ஷனில் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. மம்பட்டி வேலை பார்த்துட்டு இருந்தவரை எப்படி கம்ப்யூட்டர் செக்ஷன் வேலைக்கு போனாரு, அதை நான் சொல்கிறேன். அது எனக்கு தெரிஞ்ச கதை. அது மம்பட்டி எடுத்துகிட்டு வேலைக்கு போயிருந்திருக்காரு. நார்மலாக அது பேஸ் ஆகாமல் அதை என்ன சொல்லுவாங்க அந்த ஏரியா, கொச்சி போர்ட் ட்ரஸ்ட். கொச்சி போர்ட் ட்ரஸ்ட். அதாவது அங்கே வந்துட்டு புல்லு சித்திர வேலை, இந்த மாதிரி வேலை. அப்போ அதை சித்திர வேலைக்கு தான் போயிட்டு இருந்திருக்காங்க. அப்படி மாமா கண்டினியூஸாக அங்கே போயிட்டே இருக்கும்போது அடுத்தடுத்து ரெகுலராக போக ஆரம்பிச்சிட்டார் அந்த வேலைக்கு. ரெகுலராக அந்த புல்லு சித்திர வேலைக்கு கூப்பிட்டுட்டே இருந்திருக்காங்க. அடுத்தடுத்து ஒவ்வொரு ஹெல்ப்பர் வேலைங்களா நிறையா கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. அவரும் ஒவ்வொரு வேலையை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அங்கேயே செட்டில் ஆகிட்டார். அங்கேயே கண்டினியூவாக பிடிச்சிட்டார் அந்த இடத்த. ஒரே இடத்துல பிடிச்சி உட்காந்து இப்போ சிஸ்டத்தில் போய் உட்காந்துருக்காரு மாமா. மம்பட்டியில் இருந்தவர் 3rd கிளாஸ் படிச்சிருக்காப்புல, மம்பட்டியை பிடிச்சிட்டு இருந்தவர் இப்போ சிஸ்டத்தில் உட்காந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு 45,000 சொன்னேன். அப்போ 1 மடங்கு எக்ஸ்ட்ரா வேறு மாமா சொல்லியிருக்காரு. அவள் பார்த்துங்க எப்படி இருப்பாருன்ட்டு. அதுக்கு 2 வண்டி யாராச்சிருக்காரு மாமா. முதலாளி ஆகிட்டார், பெரிய முதலாளி ஆகிட்டாரு. எல்லாம் கிடையாது, பெரிய எக்ஸாம்பிள் மாமா. என்னை பொறுத்தளவுக்கு பெரிய உண்மையிலேயே கொச்சின் வந்தனால எனக்கு என்னை பொறுத்தளவுக்கு நானே நினைப்பேன், நான் கஷ்டப்படும் போதெல்லாம் அங்கே ஊரை விட்டு வந்துட்டு என்ன இவன் பேசுகிற பேச்சுக்கலாம், இவங்க பேசுகிற பேச்சுக்கலாம் நம்ம இங்கே இருக்கணுமா, வேலை பார்க்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கான். பட் நான் மாமாவை பார்க்குறப்பல அவரே அப்படிலாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த காலத்துலேருந்து எப்படி கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. அப்போலாம் பொழைக்கிறதுக்கு உண்டான வழியெலாம் ரொம்ப கம்மி. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ டெக்னாலஜி தான் வந்துருச்சு. எப்படினாலும் சம்பாரிச்சிடலாம், அப்படி ஒரு ஜென்ரல் நாலேஜ் இருக்குது இப்போ இந்த காலகட்டத்தில். ஆனால் அப்போ அப்படி கிடையாது, எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்காங்க. இப்போயே இவ்வளோ நம்ம திட்டுறான்னு சொல்லிட்டு கவலைப்படும் போது அப்போல்லாம் அந்த காலத்தில் அந்த 1996 இன்னுமே கேரளாக்காரங்களுக்கும் தமிழ்நாட்டுக்காரங்களும் கொஞ்சம் இதாக இருந்திருக்கும். மோட்டிவேஷனாக சண்டை போடுற மாதிரி பேசிட்டு வெட்டுற மாதிரி, நீ எதுக்குடா இங்கே வந்த அப்படின்ற மாதிரிலாம் நிறையா போயிட்டு. இப்போயே கேட்குறன்றப்பலாம் அப்போ கண்டிப்பாக கேட்காம இருந்திருப்பாங்களா? கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. அந்த இடத்துல இருந்தே இவங்களாம் கஷ்டப்பட்டு வரும்போது நமக்கெல்லாம் எவ்வளோ வழி இருக்குல்ல. அப்போலாம் கண்டிப்பாக மேலே வந்துடலாம், கவலைப்படாங்க, கண்டிப்பாக வந்துடலாம். மாமா மாதிரி கண்டிப்பாக நம்மளும் வந்துடலாம். மாமா பெரிய ஒரு எக்ஸாம்பிள். உழைப்போம், உயர்வோம், கண்டிப்போம். நம்ம வீட்டை போயிட்டு சுற்றி பார்ப்போம். மாமா பார்த்துங்க. மாமா பேர் என்னன்னா பழனிசாமி. மாமாவோட பேர் பழனி. ஆமாம், அதாவது எங்கள் அம்மாக்கெல்லாம் அண்ணன், பெரியப்பா பையன்.
பெரியப்பா எங்க அம்மாவோட தாத்தா இருக்காருன்னா தாத்தா அவங்க தாத்தாவும் இவங்களோட அப்பாவும் இவங்கள கூட பிறந்தவங்க பெரியப்பா பசங்க இவங்கள. இவங்க வீட்லயும் அக்கா தங்கச்சில இருக்காங்க, கூட பிறந்த அக்கா தங்கச்சில. அவங்களுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் வேறுபாடுகள் வேற, கொஞ்சம் தள்ளி நிப்போம். மாமா ஜாலியான கேரக்டரு, அதனால மாமா ஜாலியான கேரக்டர், அதனால எப்பயுமே மாமா எனக்கு பிடிக்கும், மாமாவுக்கு என்னை பிடிக்கும். நான் எப்பயுமே ஃப்ரெண்ட்லியா இருப்போம் நாங்க. மற்றபடிலாம் எங்க பெரியம்மா அவங்ககிட்டலாம் போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதாவது மாமாவோட தங்கச்சி அக்கா கிட்டலாம் போயிட்டோம்னா அப்படியே அட்வைஸ் பண்ணி கொண்டுருவாங்க. அப்படியே பொழைக்க மாட்டேன், நீ செய்ய மாட்டேன், நீ உங்க அப்பன மாதிரியா அப்படின்ற மாதிரியே பேசி என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. போய் உக்காந்தாலே போதும், உமாங்கண்ணா என் அம்மாவை பிடிச்சிட்டாங்க, உமாங்கண்ணா இதெல்லாம் வருவானா உருப்பிட மாட்டானா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரி கண்டென்ட் போயிட்டு இருக்கேன். அதனால அந்த இடத்துல உட்காந்து நான் பேசவே மாட்டேன். மாமானா ஜாலியாக பேசிட்டு இருப்பார். மாமா அட்வைஸ் பண்ணாரு, ரொம்பலாம் அட்வைஸ் பண்ண மாட்டாரு. பார்த்து கரெக்டாக இருந்துக்கோ, நல்லா சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்கோ, உனக்கு நீ பார்த்துக்கா அப்படின்னு. அவ்வளோ 4 வாரத்தில் என்ன பேசணுமோ அந்த 4 வார்த்தையை முடிச்சாரு. ஆனால் பெரியம்மா அவங்ககிட்டலாம் போய் உட்காந்தோம்னா பழைப்பானா பழைக்க மாட்டானா அப்படின்ற மாதிரியே கண்டென்ட் போய்கிட்டு இருக்கோம். என்ன மாமா, அதனால அவங்க கிட்ட இருந்து நான் கொஞ்சம் தள்ளியே நிற்பேன். எப்பயுமே கொஞ்சம் நேரம் போய் சேர்ந்து நிற்க மாட்டேன். அப்பப்போ மட்டும் போயிட்டு அப்படியே அவங்க கூட கொஞ்சம் நேரம் ஜாலியாக இருக்கிற நேரத்தில் மட்டும் போயிட்டு அப்படியே ஒரு ஃபன் பண்ணிட்டு விளாண்டுட்டு வந்துடுவேன். இங்கேயும் இருக்காங்க எல்லாமே, பெரியம்மாலாம் இங்கதான் இருக்காங்க. இங்க அவங்களும் பிரச்சனை வந்து கஷ்டப்பட்டு இருப்பாங்க. நம்ம போற அந்த 4 பேர் 4 விதம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி எங்க குடும்பத்துல வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி இந்த 5 பேர்லுமே ஒரே மாதிரி இல்லைங்க பாத்தியா. 5 பேருமே யாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது, ஒரே மாதிரி இருக்காது. அப்ப அவங்களும் அப்படிதான், எல்லாருமே அப்படிதான். 4 பேர் 4 விதமா இருப்பாங்க. போற பாதையில வந்து முள்ளும் கல்லு இருக்கு. நம்ம போற பாதையை மாத்திரம் வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம். அதை விட்டு எல்லாத்தையும் பிறக்கணுன்றத பிறக்கிட்டே இருக்கணும். அதான் மாமா என்ன சொல்றாருன்னா, நம்ம போற பாதையில 1000 கல் முள்ளு எல்லாமே இருக்கும். ஆனா நம்ம எடுத்து போட்டு போயிட்டே இருக்கணும். அதான் நம்மளோட வேலை. அப்பதான் நம்ம நினைச்சதா கண்டிப்பா போய் சாதிக்க முடியும். இல்லைன்னா ஆல்மோஸ்ட் நான் உங்களுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளை நம்பணும். அப்படிதான், அப்பதான் நம்ம கனவுல கூட நம்ம ஜெயிக்க முடியும். இல்லைன்னா நம்ம கடைசியில் எதுலையுமே ஜெயிக்க முடியாது. அப்படி ஒரு சுச்சுவேஷன் தள்ளப்பட்டுருவோம். கண்டிப்பா நம்புங்க. மாமா இவ்வளவு தூரம் நம்ம அம்மட்டியை பிடிச்சவரு, இவ்வளவு தூரம் நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் சிஸ்டத்துல வந்து உட்காந்துருக்காரு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 70,000 வாங்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். மாமா சம்பளம் சொல்ல மாட்டாரு, சொன்னா ஷேரிங் கேட்டுருவோம்ல, அதனால சொல்ல மாட்டாரு நினைக்கிறேன். மாமா வீட்டுக்கு வாடகைக்கு இருந்துட்டு 175 ரூபா, 175 ஒரு மாசம் வாடகை. ஒரு மாசம் வாடகை 175 ரூபா. இன்னைக்கு இந்த வீடு இப்ப எவ்வளவு? இப்ப நம்ம இந்த வீடு வாங்கிருக்கோம் எவ்வளவு? 41 lakhs. 41 lakhs, 41 லட்சமாங்க இந்த வீடு. அந்த 41 லட்சம்லாம் தமிழ்நாட்டில் கையில் இருந்தா, என் ஊர்லலாம் 5 லட்ச ரூபா இருந்தாலே எவனையும் கையில் பிடிக்க முடியாது தெரியுமா. 41 லட்சம்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்க. மாமா ஆனால் ஊர்லேயே மாமா வீடு கட்டிட்டாரு. ஊர்லேயே 2 வீடு கட்டியிருக்காரு. இங்கே ஒரு வீடு வாங்கிட்டு அதை வித்துட்டு திருப்பி இங்கே வந்துட்டு ஒரு வீடு வாங்கிட்டாப்புல. 41 லட்சம் மாமா இந்த வீடு. ஆனால் 41 லட்சம் சத்தியமாக சொல்கிறேன், என்னைய பொறுத்தளவுக்கு நான் இங்கேருந்து யோசிக்கும், இந்த இடத்துல இருந்து யோசிக்கும் போது 41 லட்ச ரூபா சத்தியமாக என்னெல்லாம் கையில் பிடிக்க முடியாது. அந்த மாதிரி யோசிப்பேன். அப்போ ஊர்லலாம் சொல்லவே தேவையில்ல. 41 லட்சம்லாம் இருந்துச்சுன்னா சத்தியமாக எவனையுமே கையில் பிடிக்க முடியாது என் ஊருக்காரங்கள. அந்த மாதிரி போயிட்டுருக்கேன். நான் தான் பெரிய கோடீஸ்வரன். 5 லட்சம் இருந்தாலே போதும், என் ஊர் மேலே எங்கேயும் தலையெல்லாம் நடப்பாங்க. 5 லட்சம் இருந்தாலே போதும் நான் அப்படின்வேன். 1 லட்சம் சொல்லுங்க, 1 லட்சம் 2 லட்சம் இருந்தாலே போதும், அப்படியே அன்றைக்கெலாம் தலையிலாதேன் எல்லாருமே. அப்போ 41 லட்சம்லாம் இருந்தால் சொல்லவே தேவையில்ல. ஓகே, பார்ப்போம். கூட்டிகிட்டே போயிட்டுருக்க பேச்சு பார்ப்பீங்க, கண்டினியூஸாக வீடியோ பார்ப்பீங்களா என்னன்னு தெரியல. பிடிச்சிருந்துச்சுன்னா நான் மறக்காமல் கண்டிப்பாக வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள்